கூடார திருவிழா, அறுவடையின் திருவிழா யூத மக்களால் இயேசு வாழ்ந்த காலத்திலே கொண்டாடப்பட்ட பெரிய விழாக்களில் ஒன்று. நன்றி சொன்னார்கள். வருகின்ற ஆண்டிலே மழை வேண்டும், நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டுவார்கள். அந்த சூழலிலே தான் இயேசு தான் வாழ்வழிக்கும் ஊற்று என்று போதிக்கிறார். அதனால் அவர் மெசியாவா இல்லையா, எங்கிருந்து வந்தார், ஏன் என்ற கேள்வியெல்லாம் வருகிறது. பலவிதமாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கேள்வி கேட்டு பதில் சொல்லிக் கொள்கிறார்கள். இயேசு மெசியா என்று அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. அது ஒருவேளை இயற்கையாக இருக்கலாம். ஆனால் நமக்கு அப்படியல்ல. இயேசுவின் காலத்திற்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த மெசியாவுக்குரிய வாழ்வை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய சொல்லும் செயலும் அதற்கு தக்கவாறு இருக்க வேண்டும். இயேசுவை நான் இப்படியெல்லாம் நம்புகிறேன், எனவே என்னுடைய வாழ்வு இதிலிருந்து இப்படி இருக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஒருவேளை அதிலே வேதனையோ கஷ்டமோ துயரமோ இருந்தால், முதல் வாசகத்திலே எரேமியா கடவுளிடம் சரணடைந்து புலம்புவதைப் போல அவரிடமே சரணடைய வேண்டும். பதிலுரை பாடலிலும் ஆண்டவரே நான் முன்னிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்று ஜெபித்தோம். அந்த திருப்பாடலின் ஆசிரியரோடு நாமும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அப்படி கடவுளிடம் சரணாகதி அடைகின்ற பொழுது வருகின்றவற்றை தாங்கிக் கொள்ளவும் எதிர்கொள்ளவும் துணிந்து வாழவும் கடவுள் அருள் தருவார். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.